கந்தபுராணம் அசுரகாண்டம். நாரதர் விஜயம். வீரமகேந்திர பட்டண அரியணை அமர்ந்து அராஜக ஆட்சிக்கு ஆலவட்டம் சுற்றும் சூரபத்மன் தனது சகோதரர்களுடன் இந்திரஞால தேரில் அமர்ந்து அண்டங்கள் தோறும் உள்ள லோகங்களை அவ்வப்போது பார்த்து வருவதனை வழக்கமாக கொண்டிருந்தான். இவ்வாறாக பவனி வரும் சூரபத்மன் ஒவ்வொரு லோகங்களிலும் காணும் அற்புதங்களை கண்டு அதிசயிப்பான். தனக்கு தேவைப்பட்டதனை எடுத்துக்கொள்வான். தனது அரண்மனையில் வைத்து அழகு பார்ப்பான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்திராணியின் அழகை பற்றி சூரபத்மன் கேள்விப்பட்டான். உடனே சூரன் அவளை தனது பஞ்சனைக்கு தஞ்சமாக்க எண்ணினான். சேனாதிபதிகளை அழைத்தான். வீரர்களே, நமது பெண்மணிகளை அழைத்துக் கொண்டு இப்பொழுதே சொர்க்கலோகம் புறப்பட்டுச் செல்லுங்கள். இந்திரனை அஸ்திரத்தால் கட்டி போட்டு அவனது கட்டழகு பாரியால் இந்திராணியை தூக்கி வாருங்கள் என்று கட்டளையிட்டான். அக்கணமே அசுர பெண்மணிகளும் சேனா வீரர்களும் எண்ணற்ற படைக்கலங்கள் எடுத்துக்கொண்டு சொர்க்கலோகம் புறப்பட்டனர். இவர்களுடைய திட்டத்தை தெரிந்து கொண்ட தேவேந்திரன் எவரும் அறியா வண்ணம் பூலோகத்தில் இந்திராணியுடன் புகலிடமானான். சூரனின் சேனா வீரர்கள் தேவலோகம் வந்து இந்திரனையும் இந்திராணியையும் தேடினர். அவர்களுக்கு இந்திரனை பற்றி எவ்வித தகவலும் கிட்டவில்லை. தேவலோகத்தில் இருந்த தேவர்களையும் மற்றும் முனிவர்களையும் இந்திரன் எங்கே போனான் என்று தொல்லைப்படுத்தி கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்தனர். தேவலோகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அசுர வீரர்களும் அசுர வீராங்கனைகளும் துருவி துருவி தேடினர். பயன் ஏதும் இல்லாமல் ஏமாற்றத்தை தான் கண்டனர். அவர்கள் அனைவரும் வாடிய முகத்துடன் சூரனின் அவைக்கு வந்து தங்கள் தோல்வியை சொல்லினர். சூரபத்மன் சீரும் சிங்கம் போல கர்ஜித்தான். சிம்மாசனத்தில் நின்றும் துள்ளி குதித்தான். கையாலாகாத கயவர்களே, என் முன்னே நிற்காதீர்கள் என்று அண்டம் நடுங்க ஆர்ப்பரித்த சூரன் தன்னுடைய தூதுவர்களை அழைத்தான். தூதுவர்களே, காட்டாற்று வெள்ளம் போல கரை புரண்டு புறப்படுங்கள். நமது ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து நகரங்களிலும் தேடுங்கள். நீங்கள் என்ன செய்வீர்களோ, எது செய்வீர்களோ, எங்கு சென்று தேடுவீர்களோ எனக்கு தெரியாது. திரும்பினால் இந்திராணியுடன் தான் திரும்ப வேண்டும் என்றான். அக்கணமே தூதுவர்கள் சூறாவளி போல சீற்றத்துடன் திசையெங்கும் தேட புறப்பட்டனர். அசுரர்களுக்கு பயந்து கொண்டு தேவேந்திரன் சகோதரன் ஆகிய உபேந்திரனும் தேவேந்திரன் புதல்வனான ஜெயந்தனும் வைகுண்டத்தில் வசித்து வந்தனர். தேவேந்திரனுக்கு ஏற்பட்ட துயர நிலை கண்டு துவண்டனர், துடித்தனர், செய்வதறியாது திகைத்தனர். இத்தருணத்தில் பிரம்மபுத்திரரான நாரத முனிவர் வைகுண்டம் வந்தார். ஜெயந்தனும் உபேந்திரனும் நாரதரை வலம் வந்து வணங்கி வரவேற்றனர். ஜெயந்தன் தனது பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட துயர நிலை கண்டு கண்ணீர் வடித்து கதறினார். நாரதர் ஜெயந்தனின் வேதனையை கண்டு மனம் வருந்தினார். அவர் பலவாறு புத்திமதிகளை சொல்லி ஜெயந்தனுக்கு மன ஆறுதலை தந்தார். ஜகம் புகழும் இந்திரனின் மைந்தா, மன கவலை விடு, மன மகிழ்ச்சி கொள். வெகு விரைவில் உங்களை சூழ்ந்துள்ள துக்கங்கள் காலை பனி போல் கலைந்து விடும் நன்னாள் நெருங்கிவிட்டது. உன் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது. கவலைப்படாதே. உன் தந்தையை சூரனால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் தந்தை சிவ பூஜையில் ஈடுபட்டுள்ளார். சிவனை தியானிப்போருக்கு துன்பம் எப்படி உண்டாகும்? சிவநாமம் தினம் தரும் க்ஷேமம் என்பது வேதவாக்கல்லவா? எவருக்கும் அஞ்சாமல் உன் கடமையை நிறைவேற்றுவாய். நிலையற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அஞ்சுதல் கூடாது. நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதனை நீ அறியாததல்லவே. நீர்க்குமிழி போல் தோன்றி மறையும் அசுர குலத்திற்கு நாம் அஞ்சுதல் கூடாது. சிவன் மகன் அவதரித்து விட்டான். சூரனுக்கு அஸ்தமனம்தான். சூர சம்ஹாரம் நடக்கும் நாள் நெருங்கிவிட்டது. நாரதர் நவின்ற நல் வார்த்தைகள் இந்திரகுமாரனின் நெஞ்சை குளிரச் செய்தது. விடிவெள்ளி வரும் நன்னாளை எதிர்நோக்கி நின்றான். அசுரர் கண்களில் தனது பெற்றோர்கள் படக்கூடாதே என்று ஈசனை துதிப்பாடினான். தேவேந்திரனை தேடி புறப்பட்ட அசுரர்கள் பூலோகம் வந்தனர். சீர்காழியில் தேவேந்திரன் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை புரிந்து வந்தான். பூஜைக்காக மலர் வனம் அமைத்து இருந்தான். இந்திராணி மலர் பறித்து கொடுப்பாள். முக்காலமும் சிவ சிந்தனையுடன் வாழ்ந்து வந்த இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் அசுரர்கள் தங்களை தேடிக்கொண்டு பூலோகம் வந்துள்ள செய்தி எட்டியது. இந்திரன் தனது தப்போவனத்தில் இந்திராணியுடன் தானும் அந்த வனத்தில் உள்ள மூங்கில் காடுகளில் மூங்கில் உருக்கொண்டு மாயமாய் நின்றான். அதனால் சூரனின் ஒற்றர்களால் இந்திரனையும் இந்திராணியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்திரனின் துரதிர்ஷ்டம் மழை பொய்த்தது. நதிகள் வற்றி வறண்டது. செடி கொடிகள் வாடி சருகுகள் ஆனது. பூஜைக்கு மலர் இல்லை.
இந்திரன் துக்கித்தான். தன்னுடைய துன்ப நிலை இங்ஙனம் போகும் இடமெல்லாம் தொடருகிறதே என்று வருந்தினான். அது சமயம் வானத்தில் ஒரு அசரீரி கேட்டது. தேவேந்திரா, மனம் வருந்தாதே. அதிவிரைவில் இச்சிவப்பதியில் புனிதமான நதி ஒன்று பாய்ந்து வரப்போகிறது. உனது மலர்வனம் முன்போல் மனம் வீசும் தப்போவனமாகும். எங்கும் செடி கொடி குலுங்க காட்சி தரும். உன் வழிபாடு சிறக்கும். விண்ணவர் வாழ்வு மலரும். அசுரர் அழிவர். அசரீரி கேட்டு தனது துக்கமெல்லாம் கூண்டோடு அழியப் போவது திண்ணம் என்று உறுதி கொண்டான். தேவேந்திரன் பெற்ற ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. இந்த சமயத்தில் நாரதர் தென் திசை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வரும் வழியே விந்தியமலை சாரலை அடைந்தார். அங்கே விந்தியமலை சாரலில் அரசு புரிந்து வந்த விந்தியன் நாரதரை வலம் வந்து வணங்கி வரவேற்றான். மாளிகைக்குள் அழைத்துச் சென்று அர்க்கியம் பாத்தியம் ஆசமனீயம் ஆகியவற்றால் பாத பூஜை புரிந்து, மகானுபாவா, தேவரீருடைய திருப்பாதம் படுவதற்கு விந்தியமலை என்ன தவம் செய்ததோ, தேவரீருடைய திரிலோக சஞ்சாரத்தால் மூவுலகும் புனிதம் பெற்று பெரு உவகை கொள்கிறது என்றான். விந்திய மன்னனை அனுகிரகித்த நாரதர் அவனை வைத்து ஒரு கலகத்தை துவங்க பிள்ளையார் சொல்லி போட்டார். விந்திய மன்னா, நான் வரும் வழியே மேருமலை மன்னனை கண்டேன். அவன் தன்னை இமவான் என்று எண்ணினான் போலும். சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் என்னை வலம் வந்து வாழ்த்து சொல்லுகிறது. எனது மலைச்சாரலில் 33 தேவர்களும் வாசம் புரிகிறார்கள். எனது மலைச்சாரலில் கைலை மலை ஈசனான பரமேஸ்வரர் பார்வதி தேவியுடன் எழுந்தருளி என்னை பெருமைப்படுத்துகிறார். இந்த மேருவை வில்லாக வளைத்துத்தானே துஷ்டர்களை ஈசன் சம்ஹாரம் செய்தார். இப்படி தற்பெருமை அடித்துக் கொள்ளும் மேருவின் கர்வம் அடங்க வேண்டும். மேருவை பற்றி நாரதர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விந்தியனுக்கு மேருவின் மீது வெறுப்பை மூட்டியது. நாரத முனிவரே, திரிலோக சஞ்சாரியான தாங்கள் அறியாததா? சரபேஸ்வரராக அவதாரம் எடுத்த ஈசனிடம் இவன் பட்ட பாடு மூவுலகும் அறியுமே. சரபமூர்த்தியாக இறக்கை வீசியதால் உண்டான காற்றின் வேகத்தினால் தாக்கப்பட்டு துடித்து விழுந்த நிலையை எவரே மறக்க வல்லார்? ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியின் நகத்து நுனியில் ஒரு உளுந்தின் அளவு சிறுத்து நின்ற சிறுமை கோலத்தை மறந்தானா அந்த மாபாதகன்? என்னை வில்லாக வளைத்து துஷ்டர்களை வென்ற ஈசனின் அருட்செயலை உணராமல் தன்னை வளைத்து வில் தொடுத்து வென்றார் பகைவரை என்று வீண் கர்வம் கொள்ளும் மேருவின் மதியினத்தை என்னன்பேன். சிறுத்து இருக்கும் மேரு மீது பிறர் ஏறி துவம்சம் செய்து கேளிக்கை செய்கின்றனரே, இது மூவுலகம் உணராததா? மேருவை உருத்தெரியாது செய்யாதா என்றார். விந்திய மன்னன் மனதில் கோபத்தீயை மூட்டிய நாரதர் அவனை அனுகிரகித்து, விந்தியா, உனக்கு நிகர் நீயேதான். மேருவின் பேச்சுக்காக நீ மனம் தளராதே. விந்தியன் மகிமையை மூவுலகும் அறியுமே என்று சொல்லி புறப்பட்டார். மேருமலையான் தன்னை பற்றி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் விந்தியனின் கோபத்தை வினாடிக்கு வினாடி குமுறும் எரிமலை போல் பொங்கச் செய்தது. விந்தியமலை பிரம்மாண்டத்திற்கு நிகராக வளர்ந்தது. சூரியனின் சஞ்சாரத்திற்கு தடை ஏற்பட்டது. பூமியின் ஒருபுறம் அந்தகாரம் குடிக்கொண்டது. மறுபுறம் சூரிய ஒளி வெப்பத்துடனும் அதி பிரகாசத்துடனும் காணப்பட்டது. பூமியே ஸ்தம்பித்தது. யாகாதி கர்மங்களை செய்ய முடியாமல் முனிவர்கள் பரிதவித்தனர். இதனால் அமரர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவிர்வாகம் கிடைக்காமல் போனது. தேவர்கள் சிந்திக்கலாயினர். விந்தியனின் கோபத்தினால் தான் இத்தகைய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று எண்ணினர். தேவர்கள் தவ ஞானியர்கள் ஒன்று கூடி இதற்கு ஒரு நல்ல மார்க்கம் காண்பதற்கு அகஸ்தியரை நாடுவது என்ற தீர்மானத்திற்கு வந்தனர். மேருமலை சாரலில் உள்ள குகையில் தங்கி தவம் இருக்கும் அகஸ்தியரை கண்டனர். அவர் புகழை பாடி துதி செய்தனர். தாங்கள் வந்த காரணத்தை சொன்னார்கள். குருமுனிவர் என்று மூவுலகம் கொண்டாடும் அகஸ்திய மாமுனிவரே, தேவரீருடைய மகிமை சொல்லில் அடங்குமா? தாங்கள் நடத்திய அற்புதங்கள் ஒன்றா இரண்டா? ஆர்ப்பரிக்கும் கடலை உள்ளங்கையில் அடக்கிய அற்புத புருஷர் அல்லவா? விந்தியனின் செருக்கினால் தற்சமயம் சூரிய சஞ்சாரத்திற்கு தடை வந்துள்ளதை தாங்கள் அறியாததா? ஐயன் அவனது அகங்காரத்தை அழித்து எங்கும் சுபிக்ஷம் பொங்கிட அருள் புரிய வேண்டும். இவர்களின் முறையீட்டை கேட்ட குருமுனிவர், தேவரீர்களே, தவசியர்களே, பொறுமை. விந்தியனின் சிறுமையை யாம் சிதறடிப்போம். இப்பொழுதே சிவபெருமானை தியானித்து தவமிருந்து நம் துயரத்திற்கு மார்க்கம் காண்போம்.
நீங்கள் நிம்மதியாக சென்று வாருங்கள் என்று நல்வாக்கு நல்கி அனைவரையும் அனுப்பி வைத்தார். அகஸ்தியர் ஈசனை திருவுள்ளத்தில் நினைத்துக் கொண்டு கடுமையாக தவத்தை தொடங்கினார். அகஸ்தியர் தவத்திற்கு ஈசன் பிரத்யக்ஷமானார். அகஸ்தியர் பரமனை தோத்திரங்களால் ஆராதனை செய்து, பிரபு, தேவரீர் விந்தியனின் அகந்தையை அடக்காமல் விட்டால் அகிலமே அவதிக்கு உள்ளாகும் என்று பிரார்த்தித்தார். அகஸ்தியர் கேட்ட வரமளித்த அம்பலவாணர், அகஸ்தியரே, உனது விருப்பம் நிறைவேறும். தென் திசை சென்று பொதிகை மலையில் வசிப்பாயாக என்று அருள் செய்தார். அகஸ்தியர் வேணி பிரானை வலம் வந்து வணங்கி, திருசடை பிரானே, துயர் நீக்கும் தயாபரா, தென் திசையில் எமது பூஜை புனஸ்காரங்கள் செவ்வன நடைபெறுவதற்கு ஒரு நதியை அங்கு பெருகச் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஈசன் அகஸ்தியரை திருநோக்கம் செய்து, அகஸ்தியரே, உனது பக்திக்கு யாம் பேரின்பம் கொண்டோம். திரு கைலாயத்தில் வைகும் 7 புனித நதிகளில் ஒன்றான காவிரியை உனக்கு அளித்தோம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே காவிரி நங்கை ஈசன் முன்னால் தோன்றினாள். காவிரி பெண்ணே, என் அன்பிற்கிணங்க அகஸ்தியன் தவம் இயற்ற தென் திசை நோக்கி செல்கின்றான். நீ அவனை தொடர்ந்து செல்வாயாக. என்று அவர் உன்னை தம்மை விட்டு செல்லலாம் என்று எண்ணுகிறாரோ அன்று உனது போக்கில் நீ செல்வாயாக. அதுவரை அவருக்கு கட்டுப்பட்டு இருப்பாயாக என்று ஆணையிட்டார் பரமேஸ்வரன். காவிரியும் களிப்பு மிக கொண்டாள். அகஸ்தியர் மனம் மகிழ்ந்தார். அம்பலக்கூத்தன் அகஸ்தியரை மேலும் அனுகிரகித்து, அகஸ்தியா, இவளை உனது கமண்டலத்தில் அடக்கிக் கொண்டு போவாயாக என்று சொல்லி அனுகிரகித்தார். அகஸ்தியர் காவிரியை கட்டுப்படுத்தினார். ஈசன் மறைந்தருளினார். அகஸ்தியர் தென்திசை பயணத்தை தொடங்கினார். செல்லும் வழியே சூரபத்மனின் தம்பியான கிரௌஞ்சன் அரசாளும் மாயாபுரியை அடைந்தார். கிரௌஞ்சன் மாயைகள் பல கற்றவன். விண்ணுலகை மண்ணுலகாக்குவான், மண்ணுலகத்தை விண்ணுலகமாக்குவான், நரகத்தை சொர்க்கமாக்குவான், சொர்க்கத்தை நரகமாக்குவான், சமுத்திரத்தை சமதளமாக்குவான், சமதளத்தை சமுத்திரமாக்குவான், சூரிய மண்டலத்தை சந்திர மண்டலமாக்குவான், சந்திர மண்டலத்தை சூரிய மண்டலமாக்குவான், சோலைவனத்தை பாலைவனமாகவும் பாலைவனத்தை சோலைவனமாகவும் மாற்றுவான். இப்படி பல மாயைகள் புரிவதில் வல்லவன். இவன் அகஸ்தியரை தனது மாயையால் மதிமயங்கச் செய்ய மாயாஜாலங்களை பிரயோகித்தான். அவனது மாயை முனிவரை ஒரு கணம் நிலை தடுமாறச் செய்தது. மறுகணம் தமது தபோவலிமையால் அவனது மாயை நின்றும் விடுபட்டார். அவனை திக்கு முக்காடச் செய்தார். அவனால் அகஸ்தியரை அணுக முடியவில்லை. அவரை வழி தப்பி போக பல மார்க்கங்களை தோற்றுவித்தான். அத்தனையும் பயனற்று போயின. கிரௌஞ்சனின் மாயையை புரிந்து கொண்ட அகத்தியர் தமது கையில் இருந்த தண்டத்தால் அவன் தலையில் ஓங்கி அடித்தார். கிரௌஞ்சா, உன்னுடைய மாயாஜால வித்தைகளை என்னிடமா காட்டுகிறாய்? ஒரு கணம் என்னை நிலைத்தடுமாற செய்த உன்னை நிரந்தரமாக பிரமை பிடித்தவன் ஆக்குவேன். நீ என்றுமே மலையாக இருக்க கடவாய். முனிவரின் சாபத்தால் கிரௌஞ்சன் பலம் இழந்தான், மாயை இழந்தான். அகஸ்தியரை பணிந்து சாப விமோச்சனம் கேட்டான். குருமுனிவர் முன்னால் கூனி குறுகி நின்றான் கிரௌஞ்சன். கண்ணீர் உருகி கதறினான். கிரௌஞ்சன் மீது இரக்கம் கொண்ட அகஸ்தியர், கிரௌஞ்சா, முருகனின் வேற்படையால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருளினார். அகஸ்தியர் பயணத்தை தொடர்ந்தார். கிரௌஞ்சனும் மலையாக நின்றான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் கந்தபுராணத்தின் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.